சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிணிய கூட்டிக்கிட்டு மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. கூடவே வந்து நம்ம முத்து, மீனா, ஸ்வேதா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஸோ ஹரிணியோட ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காகவே வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ ஆனா இந்த மனோஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதெல்லாம் ஒரு ஹோட்டலா? யுஎஸ்ஏவுல இன்னும் எவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மனோஜ். இந்த கேரக்டர்லாம் ஹரிணிக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. இவர் என்ன இப்படி பேசுறாப்புல, தன்னோட சொந்த தம்பியாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் நடந்துக்கிறத ஹரிணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே நேரத்தில் இங்க சிந்தாமணி நம்ம ரேகாவோட அப்பா கிட்ட சத்யாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசி அவரு மனசையும் மாத்திடுறாப்புல. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம பொண்ண ஒரு நல்ல இடத்துல தானே கட்டி குடிக்கணும்னு நானும் விரும்புவேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா இந்த சிந்தாமணி, நீ இப்ப வேலையை விட்டு தூக்குனீன்னா நம்ம பொண்ணை பத்தி தான் தெரியும்ல. ஸோ அந்த பொண்ணு அவங்க கூடயே போயிடும். அதனால முதல்ல நம்ம பொண்ணை எங்கேயாச்சும் வெளியூருக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் நம்ம எதை பண்ணணும்னாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஹரிணி கிட்ட இந்த மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காது, ஸ்பூனில் சாப்பிடு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஹரிணி பயங்கரமாக நம்ம மனோஜை பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டுறாங்க. மனோஜ் என்னடா அது நம்மளே இப்படி திட்டுறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. ஸோ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனோஜ் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, ஹரிணி முகமே மாறி போச்சு அவன் பண்ணினதுனால அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேகா, சத்யா இவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக ஹரிணி ரோகிணியோட பியூட்டி பார்லருக்கு போயிட்டாங்க. அங்கே ரோகிணி எப்படியாச்சும் மனோஜ் தான் தன்னோட வீட்டுக்காரரு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தன்னோட மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக தானும் மனோஜும் இருக்கிற ஃபோட்டோவை வச்சு வச்சு நம்ம ஹரிணி கிட்ட எப்படியோ காமிச்சு வெளிப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கூட தானே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஹரிணி சொன்ன உடனே நம்ம ரோகிணி அழுது ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.